இன்னைக்கு வந்து டே 19. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அரே நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. அதாவது லிஸ்ட் நம்மளுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அத எப்படி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்றது, ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டுறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப அரே குடுத்துட்டாங்க. 1, 2, 3, 4 இப்படின்ற ஒரு அரே குடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் கடைசி நம்பர போடணும். அப்போ 4 அடுத்த இந்த நம்பர் போடணும். 3 அடுத்து இது 2 அடுத்து இது 1. இப்ப நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதான் நம்மளோட வேலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். இண்டெக்ஸ் 0, 1, 2, 3. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 பிரிண்ட் பண்ணி காட்டணும். அடுத்து 2 பிரிண்ட் பண்ணி காட்டணும். அடுத்து 1 பிரிண்ட் பண்ணி காட்டணும். அடுத்து 0 பண்ணி காட்டணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு லூப் போடலாம். ஓகே, ஒரு லூப்ல கடைசியில இருந்து ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வந்து எனக்கு கடைசி நம்பர் வர வரைக்கும் 0 வர வரைக்கும் பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது இது மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டிடுமா? இப்ப நம்ம அதுக்கான கோட் நம்ம பார்ப்போமா? ஓகே, ரிவர்ஸ் கோடுக்கு நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே எடுத்துக்கிறேன். அரே ஈக்குவல் டு ஏதோ ஒன்று 10, 15, 12, 4 சாரி 6, 3 இப்படின்ற ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே ஆர்டர் பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். ஃபார் ஐ ஃபர்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எதுல இருந்து 0ல இருந்து லென் ஆஃப் ஏ வரைக்கும் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது வந்து இதோட இண்டெக்ஸ் 1, 2, 3, 4, 5 0ல இருந்து 4 வரைக்கும் பண்ணும் இது லென்த். ஓகேவா? இதை வந்து ஃபார் லூப். நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் பண்ணி காட்ட பண்றேன். பிரிண்ட் ஐய பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டு end ஈக்குவல் டு டபுள் கோட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஒரிஜினல் அரே ஒரிஜினல் இது ஒரிஜினல். ஓகேவா? இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணதை பிரிண்ட் பண்ணி போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ பிரிண்ட்ல தி ரிவர்ஸ் ஓகேவா? இந்த ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு இது சொல்ல போறோம். அதாவது ஃபார் லூப்ல நான் சொன்னேன்ல, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் நான் என்ன சொன்னேன்? லென் ஆஃப் ஏ. அதாவது ஸ்டார்டிங்கே வந்து கடைசி. அப்ப லென் ஆஃப் ஏ -1 அங்க இருந்து ஒவ்வொன்றா எனக்கு குறைச்சிக்கிட்டே வா. அதாவது -1 வரைக்கும் வரணும். அதாவது 0 வரைக்கும். நான் சொன்னேன்ல 0 இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். அப்போனா -1 கொடுத்தா 0 வரைக்கும் வருமா? இது வரைக்கும் வரும். அது எப்படி வரும்? டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். அப்போ -1 கொடுத்தோம்னா டிக்ரிமெண்ட் ஆயிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட்ல ஜே கமா எண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வந்து கரெக்டா வந்துருச்சு. இது ஏன் வரல? n of a -1 the reverse. So backslash. Sorry. Yeah, reverse print out. Okay. For I in range for j in range of len of a -1 -1 -1. கரெக்டாக இருக்கு. ஓகே, சாரி. நான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் பாருங்க, இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். அப்படி போடக்கூடாது. உங்களுக்கு நான் இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ ஆஃப் ஐ அப்படின்னு போடணும். ஏ ஆஃப் ஐ அப்படி போட்டாதான் வந்து உங்களுக்கான இது வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏ ஆஃப் ஜே அப்படின்றத போடணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரன் பண்ணே வருது, ஒரிஜினல் வந்துருச்சு. அது அப்படியே ரிவர்ஸ் 3, 6, 12, 14 அது அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருச்சா? இதான் வந்து அதுக்கான கோட். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துறாங்கன்னு வைங்க. அதோட nth டேர்ம், அதாவது வந்து இப்போ ஒரு டேர்ம் கொடுத்துறாங்கன்னா அதோட ஜாமெட்ரிக் ப்ராபகேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு வந்து பார்க்கலாம்.